நிறைய எதிர்ப்பலைகளை சம்பாரிச்சிருந்துருக்கிறீங்க கடந்த காலங்களில். விமர்சனங்களை, எதிர்ப்பலைன்னு சொல்லக்கூடாது, விமர்சனங்களை. அதெல்லாம் தாண்டி இந்த வெற்றி வந்திருக்கு. எப்படி இருக்குது இப்போ இந்த ஃபீல்? இப்படி இருக்குது. க்ளோஸ். இது ஒரு தற்கொலை கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அரசியல் தெரியாது. இந்த கூட்டத்துக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா? திமுக ஓட்ட தான் விஜய் பிரிக்க போறாரு, அதிமுக ஓட்ட தான் பிரிக்க போறாரு. ஆனா இப்ப நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயோட ஓட்ட பிரிக்க முடியல. யாருமே ஆட்கள் இல்லாத அரசு பேருந்துகளை வரிசையா 10 பஸ் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அந்த பஸ்ஸை நிறுத்தி வச்சதாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குச்சு. என்னங்க பண்ணிட்டாரு அவரு? படம் நடிச்சாரு, அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. நீங்க இவரை இந்த அளவுக்கு எதிர்க்கல அப்படின்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவர் தொட்டிருக்க மாட்டாரு. பேசக்கூடாது, உட்காரக்கூடாது, நிக்க கூடாது, நடக்கக்கூடாது, எல்லாம் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி அவர் தொட்டிருக்காரு. விஜயோட வெற்றிக்கு காரணம் திமுக தான். உங்க கொள்கை திராவிட கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. திராவிட கொள்கையை வச்சு விளாத்தி குளத்துல ஒரு மாணவி பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நாள் ஆச்சு. உங்க திராவிட கொள்கை என்ன பண்ணுச்சு? எனக்கு கிடைச்ச அன்அபிஷியலான ஒரு தகவல் இருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 இருந்து 12 பேர் நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம்னு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இமிடியேட்டா நாளை காலையில எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. நான் ஓட்டுக்கு காசு கொடுப்பேன். இவனுங்கெல்லாம் என்ன தெரியும்? இவனுங்களுக்கு அரசியல் அறியாமை இருக்கு, வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. சுரண்டி அவன் உழைப்ப நம்ம சுரண்டிட்டே இருப்போம். நம்ம கோடி கோடியை கொள்ளையடிச்சு வைப்போம். அந்த காசுல இருந்து இப்படி பிஸ்கட் போடுற மாதிரி தூக்கி போடுவோம். அந்த பிஸ்கட்டை கவிட்ட நமக்கு ஓட்டு போடுவோம் நினைச்சான்ல, அதுக்கு சாட்டையடி சவுக்கடியை மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வென்று இருக்கிறது, பாஜக தோற்று இருக்கிறது, ஆனால் ஆர்எஸ்எஸ் வென்று இருக்கிறது அப்படின்னு. பாஜக இத்தனை வருஷமாக செய்ய முடியாததை விஜய் செஞ்சுட்டாரு. நார்த் இந்தியன்ஸை நம்ம ஒரு மாதிரி பேசணும், அவங்களோட படிப்பறிவின்மை, அவங்க நடந்துக்கிற நடவடிக்கைகள் பொறுத்து. பட் இப்போ சொல்கிறோம் அவங்க எவ்வளவோ தேவலாம் போல அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கங்க, மதுரையில இருந்தது. அங்க உண்மையிலே என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். 2 கட்சியோட ஈகோ கிளாஷ் தான் அது. அப்ப விஜய் அந்த இஷ்யூல விஜயோட மௌனத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல விஜய் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, விஜய் ஒரு கிளியரான மெசேஜ் கொடுத்திருக்கலாம், இந்த சதிவலையில நீங்க யாரும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு. அந்த மெசேஜ் தாங்க அந்த மௌனம். இவங்களை நீங்க எப்படி கட்டமைச்சிருக்கீங்க? அவன் உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவன் திராவிடத்தை ஆதரிக்கிறவன், ஓட்டு போடும்போது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவன். இப்ப விஜய் ஆதரிக்கும் போது அவன் தற்கொலை கூட்டம். எவ்வளவு திமிரான பேச்சு இது! மாநாடுக்கு முன்னாடி ஆதரிச்சு பேசுறாங்க. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? கொள்கை தலைவர் பெரியாரை கொண்டு வந்துட்டாரு, எனக்கு பிடிக்கலன்னு எதிர்த்து பேசுறீங்க. சரி, மாநாடுக்கு முன்னாடி விஜய் கிட்ட என்ன கொள்கைனே தெரியாது, அதுக்கப்புறம் தான் கொள்கை அறிவிக்கிறாரு. கொள்கையே என்னன்னு சொல்லாத ஒரு தலைவனுக்கு நீ எதுக்கு ஆதரவு தெரிவிச்ச? எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ரொம்ப நிதானமா பக்குவமா தெளிவா சொல்றேன். விஜயின் கட்சி வளர்ந்துருச்சு, நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்து மண்வெட்டி வச்சு தோண்டி இந்த கட்சியை புதைச்சு முடிச்சுட்டாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா ஆதரவாளர் திரு மாரி அவர்கள். அவரிடம் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிற தாவேகாவினுடைய வெற்றி தொடர்பாகவும் இந்த முடிவுகள் எதனால் எட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தொடர்பான ஒரு நீண்ட நெடிய பார்வை இது தொடர்பாக பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். நீங்கள் நிறைய தாவேகா தொடர்பாக பேசிட்டுலாம் வந்திருக்கிறீங்க, ஆதரவாக நிறைய எதிர்ப்பலைகளை சம்பாரிச்சிருந்துருக்கிறீங்க கடந்த காலங்களில். விமர்சனங்களை, எதிர்ப்பலைன்னு சொல்லக்கூடாது, விமர்சனங்களை. அதெல்லாம் தாண்டி இந்த வெற்றி வந்திருக்கு. எப்படி இருக்குது இப்போ இந்த ஃபீல்? இப்படி இருக்குது. க்ளோஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து விஜய் அப்படின்ற ஒருத்தர் வரும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஜனநாயக நாடு, யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், நல்லவர்கள் அரசியலுக்கு வரலாம், நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திரைக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஆனால் திரை மறைவில் அவரை எப்படி அடக்கணும், எப்படி ஒடுக்கணும், எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு பல வேலைகளை பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் சொன்னாலும் கூட திமுக எந்த அளவுக்கு அவருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொந்தரவு கொடுத்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரசியல், பணநாயகம், இதையெல்லாம் உடைச்சு ஒரு ஜனநாயகன் வென்றிருக்கிறார் அப்படின்னா இது விஜய்க்கான வெற்றி மட்டுமல்ல. இப்போ திமுக ஜெயிச்சிருந்தா அது திமுக வெற்றி, அதிமுக ஜெயிச்சிருந்தா எடப்பாடி வெற்றி. ஆனால் விஜய் ஜெயிச்சது மக்களுக்கான வெற்றி. டே 1லேருந்து அவர் சொன்ன எல்லாமே தவிடுபடியாக இருக்கு. அவர் சொல்லும்போது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, நான் நம்பியிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும், அவளோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் பேசினார்னு நினைச்சோம். ஆனால் உண்மையிலே அவர் சொன்னது போல தாவேகா இல்லாமல் இங்கே அரசியல் இல்லைன்றதை அவர் நிரூபித்து காமிச்சிருக்காரு. பேச தெரியாது, இது ஒரு தற்கொலை கூட்டம், இந்த கூட்டத்துக்கு அரசியல் தெரியாது, இந்த கூட்டத்துக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, 234 தொகுதியில் வேட்பாளர்கள் இருக்காங்களான்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க திமுக ஓட்ட தான் விஜய் பிரிக்க போறாரு, அதிமுக ஓட்ட தான் பிரிக்க போறாரு. ஆனால் இப்போ நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயோட ஓட்ட பிரிக்க முடியல. அந்த அளவுக்கு
1,75,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காருங்க. நேத்து கட்சி தொடங்கினவர். உண்மையா சொல்ல போனா, வெளிப்படையா சொல்லணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கி 2வது வருஷத்துல இன்னைக்கு ஆட்சியை பிடிக்க போறேன்னு களத்துல போய் நிக்கிறாரு. இப்போ எல்லாரும் சொல்றாங்க என்ன இருந்தாலும் மெஜாரிட்டி அமைக்கல அப்படின்னு. மெஜாரிட்டின்றதெல்லாம் 2வது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பேர் வாங்கியிருக்காரு. இது மக்களுக்கான புரட்சி, மக்களுக்கான வெற்றி தான். அவர் சொன்னது போல விசில் புரட்சின்னு ஒன்று இருக்கு அப்படின்னாரு. விசில் புரட்சின்னு தன்னோட சின்னத்தை வச்சு சொன்னாலும் கூட மக்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, எனக்கு 2 கட்சியும் பிடிக்கல, ஆனா மாற்று என்ன, யாருமே எதிர்பார்க்கல. மாற்றம்னு ஒருத்தர் இல்ல. ஆனா நம்ம எல்லாரும் மக்கள் என்ன சொன்னோம், இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க, இந்த மக்களுக்கு அறிவு வராது, திரும்ப திரும்ப இந்த 2 கட்சிகள் தான் போடுவாங்க. அப்ப மக்கள் சரியான நபர் வரணும்னு காத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல விஜய் வந்திருக்காரு. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, விஜயகாந்தை இருக்க பிடிக்கல, நம்ம விட்டுட்டோம். அப்படி ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோம், இனி விஜய் இழந்துடக்கூடாது அப்படின்னு மக்கள் எல்லாரும் கை கோர்த்து இறுக்கமா அணைச்சுக்கிட்டாங்க விஜய் அவர்களை. அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு 108 இடங்கள்ல தாவேகா தனித்து, நல்லா கவனிக்கணும், தனித்து, யார் கூடயும் கூட்டணி கிடையாது, இருபெரும் ஜாம்பவான்கள், அப்படிப்பட்ட கட்சிகள் 50 வருஷம் 75 வருஷம் ஆலமர கட்சிகளே 10 பேரை கையில பிடிச்சிட்டு வந்தது தனிமேனா இன்னைக்கு 108 இடங்களை ஜெயிச்சிருக்காரு. இது மக்களுக்கான வெற்றி தான். இல்ல இதுல இது மூலமா, இந்த வெற்றிக்கு அப்புறமா கூட இது மூலமா தமிழ்நாட்டுல இவ்வளோ தற்குறிகள் இருக்கிறாங்கன்னு எடுத்து காட்டினதுக்கு நன்றி விஜய்னு சொல்றாங்க. இப்போ ஏன்னா எந்த ஒரு பெரிதான ஒரு அனுபவமும் இல்லாத, என்னன்னு ஒன்றும் பெருசாக தெரியாத ஒரு சினிமாவில் பார்த்ததன் மூலமாகவே மட்டுமே, அதுவும் வந்தாலும் ஒரு எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணல, மக்கள் பிரச்சனைகளுக்காக எவ்வளோ குரல் கொடுத்தீங்க, செலக்டிவாக சில பிரச்சனைகள் எடுத்தீங்க, மற்றபடி ஒரு களத்துக்கே வராதவங்களை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்த மக்கள் இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வையை இன்னமும் வைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வெற்றி அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இங்கிலீஷில் சொல்லணும்னா தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட். இது அவங்களால இது எப்படி நடந்துச்சு, இது சாத்தியமே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு பக்குவமான அரசியலில் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லுவாங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், அவர் பேரை உச்சரிக்க மாட்டாங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள்ன்றாங்க. விடுதலை சிறுத்தைகளில் வன்னியரசன் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்கிறாரு, இந்த வெற்றி ஒன்றும் நிரந்தர வெற்றி கிடையாது, இது நிரந்தர வெற்றியா இல்லை தற்காலிக வெற்றியா நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்றீங்க. மக்கள் தேர்வு செஞ்ச ஒருத்தரை இன்னமும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் வன்மத்தை கக்குறீங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கவரா இல்லை திமுகவின் நபரா? நீங்கள் சொன்னது போல இத்தனை தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்கல்ல, இத்தனை தற்கொலை கூட்டத்தை காமிச்சிருக்காங்கன்றதுக்கு நன்றின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இத்தனை பேர் சேர்ந்து இவங்க எல்லாரும் தற்கொலை ஆக்கியிருக்காங்க. எப்படி தற்கொலை ஆக்கியிருக்காங்க தெரியுமா? இந்த தேர்தல் விஜய் வென்றார், 108 இடங்களை வென்றார் செய்தி மட்டும் சொல்லல, பணம்ன்ற ஒன்று இருக்கு இல்லையா, நான் ஓட்டுக்கு காசு கொடுப்பேன், இவனுங்கெல்லாம் என்ன தெரியும், இவனுங்களுக்கு அரசியல் அறியாமை இருக்கு, வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, சுரண்டி அவன் உழைப்பை நம்ம சுரண்டிட்டே இருப்போம், நம்ம கோடி கோடியை கொள்ளையடிச்சு வைப்போம், அந்த காசை இப்படி பிஸ்கட் போடுற மாதிரி தூக்கி போடுவோம், அந்த பிஸ்கட்டை கவிட்டு நமக்கு ஓட்டு போடுவோம்னு நினைச்சான்ல, அதுக்கு சாட்டையடி சவுக்கடியை மக்கள் கொடுத்துருக்காங்க. இனி ஓட்டுக்கு காசு கொடுக்குற தைரியம் இந்த அரசியல்வாதிகளுக்கு வருமா? பெருமையா மீடியாவில் உட்காந்து சொல்றாங்க ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்கலன்னு. நமக்கு தெரியாதா? நம்ம வீடு தேடி யார் யாரெல்லாம் வந்தாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறோன்னு. இது திமுக வீடு, அங்க போய் அதிமுக காரன் காசு கொடுக்க மாட்டான், இது அதிமுக வீடு, அங்க போய் திமுக காரன் காசு கொடுக்க மாட்டான்ற அளவுக்கு அறிவை பயன்படுத்துறாங்க. இந்த அறிவை மக்களுக்கு சேவை செய்யணும், நல்லது செய்யணும் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த நாடு என்னைக்கும் முன்னேறி இருக்கும். விஜய் ஒரு தனி மனிதனுங்க. நீங்க விஜய் எடுத்துக்கோங்க, சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்க, மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல போய் பேசி சர்ச்சையாச்சு. தனி மனிதனை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதில் மட்டுமே கவனம் செலுத்தின இந்த திமுக அரசு, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும், பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை அவங்க தழுவி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேணா பெருமையா சொல்லலாம் 70 சீட்டுகள் மேல தாண்டிட்டாங்கன்னு. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோத்திருக்காருங்க, அதை யாரும் பேச மறுக்கிறாங்க. முதலமைச்சர் ஏன் தோத்தாரு? இல்ல, ஆனா அங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்போ அவருடைய தொகுதியான கொளத்தூர்ல அவர் என்ன செய்யல, நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறாரு. இவரை தோக்கடிக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்து? சொல்லாத பல விஷயங்கள் அவர் செஞ்சாரு, ஆனா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. அவங்க எங்க பிழை செஞ்சாங்க தெரியுமா? நான் சொல்றேன், கொளத்தூர் மக்கள் எல்லாருமே பெருமையா சொல்றாங்க எங்க தொகுதிக்கு முதலமைச்சர் நிறைய செஞ்சு கொடுத்தாருன்னு. அவங்க எங்க மிகப்பெரிய மக்கள் விருப்பம் சம்பாதிச்சாங்கன்னா, யாரோ பல புத்திசாலிகள் சொன்ன காரணத்தினால விஜய் இந்த வழியில வராரு, மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் சொல்லி எம்டி பஸ்ஸஸ், யாருமே ஆட்கள் இல்லாத அரசு பேருந்துகளை வரிசையா 10 பஸ்ஸை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அந்த பஸ்ஸை நிறுத்தி வச்சதாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குச்சு. என்னங்க பண்ணிட்டாரு அவரு? படம் நடிச்சாரு, அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. நீங்க இவரை இந்த அளவுக்கு எதிர்க்கல அப்படின்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவர் தொட்டிருக்க மாட்டாரு. பேசக்கூடாது, உட்காரக்கூடாது, நிக்க கூடாது, நடக்கக்கூடாது, எல்லாம் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி அவர் தொட்டிருக்காரு. விஜயோட வெற்றிக்கு காரணம் திமுக தான். இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கல்ல, இந்த நெருக்கடி மக்கள் பாக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தன் வர்றான், நான் நல்லவன் சொல்றான், அந்த நல்லவனை தடுக்கிறதுக்கு 2 பேர் வர்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் திருடக்கூடிய நபர்கள்னு மக்கள் விரும்புறான், மக்கள் பார்க்கறான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு எளிதா ஒரு புரியணும்னு நான் சொல்றேன். ஒரு வீட்டு வாசல்ல 2 வாட்ச்மேன் இருக்காங்க. அந்த வீடு மிகப்பெரிய பங்களா, அதுல பல கோடி ரூபாய் பணம் இருக்கு.
அந்த வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க, இந்த வீட்டுல இருந்து நீங்க வெளியில போறப்ப தினமும் இந்த காவலர்கள் வந்து திருடி உள்ள இருந்து பணத்தை நகையெல்லாம் வெளியில எடுத்துட்டு வராங்கன்னு. அந்த பங்களாக்காரர் சொல்றாரு, இல்ல அப்படிலாம் இருக்காது, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு. இல்ல நீங்க பாருங்க, அப்படியா, நாளைக்கு இந்த காவலனை நான் நிப்பாட்டிடுறேன், இன்னொருத்தனை வச்சுக்கிறேன், இப்படி மாத்தி ரெண்டு பேரும் மாத்தி வைக்கிறாரு. ஆனா ரெண்டு பேருமே மாத்தி திருடுறாங்க. புதுசா ஒருத்தன் வர்றான், ஐயா இவனுக்கு ரெண்டு பேரும் திருடுறானுங்க, நான் வந்து இங்க காவலுக்காக அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து திருடிட்டனா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க ஏற்கனவே ரெண்டு பேர் திருடிட்டு இருக்காது அவங்களுக்கு தெரியல. இப்படிதாங்க இந்த வீடு பங்களாவை எப்படி தமிழ்நாடு இருந்ததோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முதலாளி எப்படி இருந்தாரோ அப்படி தமிழ்நாடு மக்கள் இருந்தாங்க. அந்த பிம்பத்தை உடைச்சு இன்னைக்கு ஜனநாயகன் அப்படின்ற ஒருத்தர் பேர் எடுத்தார் இல்லையா, அந்த விஜய் ஜெயிச்சிருக்காரு. நீங்க திமுக எதிர்ப்புனால விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு கிடையாது. அவரோட கடுமையான உழைப்பு, மக்கள் மேல் அவர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு படிக்காத ஒரு பாமர மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க போய் ஃபீல்டில் பேசும்போது தெரியும். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க கடந்த முறை? வெளிப்படையா நான் சொல்றேன், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. இந்த முறை யாருக்கு போடுவீங்க? விஜய்க்கு போடுவேங்க. நம்ம உடனே கேட்குறோம், விஜய் கிட்ட என்ன கொள்கை உங்களுக்கு பிடிச்சது, எதனால விஜய் தெரியும்? அதெல்லாம் தெரியாது தம்பி. ஒருத்தன் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தான், அரசியலுக்கு வர்றான், அவனை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க, அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போறேன். இப்படி பல வாக்குகள் விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நீங்க அவரை விட்டுருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் நான் வைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரியான ஒரு பார்வை, ஒரு மாற்றம் வரட்டும் அப்படிங்கிறதுனாலையும், இல்லை இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்களா வந்தா என்ன, அவர் வந்தா என்னதான் பண்ணட்டும் அப்படின்றதுனால சில பேரும். அண்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ்னால வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ குழந்தைகளுக்கு வந்து என்ன அரசியல் புரிதல் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் 18 வயசுக்கு மேல வாக்களிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. 18 வயசு. ஆனா அதுக்கு உட்பட்டவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா, அப்போ ஒரு தலைவருக்கான தகுதி என்ன இருக்கிறது அப்படிங்கறதெல்லாமே அனலைஸே பண்ணாம ஒருத்தரை கொண்டு வந்து தலைவனாக்குறது சரியானதா கேட்கறாங்க. நீங்க மக்களை நம்ம அவ்வளவு எளிதாக நம்ம குறைச்சி இடம் மதிப்பிட முடியாது. அவங்களுக்கு தெரியும் யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது. முதல்ல இங்க ஒரு விஷயம் இருக்குங்க, நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் கொள்கை இல்ல, இங்க கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கொள்கை இல்லைன்னு ஒருத்தர் இருக்கட்டும், கொள்கை இல்லாம ஒருத்தர் நல்லவனாவே இருந்துட்டு போறான். நீ கொள்கை வச்சுட்டு கோடி கோடியா கொள்ளையடிப்பீங்களே, அப்ப கொள்கை அதுக்கு போதுமா? கொள்கையை வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க கொள்கை திராவிட கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. திராவிட கொள்கையை வச்சு விளாத்தி குளத்துல ஒரு மாணவி பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நாள் ஆச்சு. உங்க திராவிட கொள்கை என்ன பண்ணுச்சு? திருப்போணத்துல அஜித் குமார் அப்பாவே என்ன அடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்கீங்க, என்னங்க பண்ணாவன்? நான் மதுரை மண்ணை சார்ந்தவன், எங்க வீட்டுல இருந்து 18 கிலோமீட்டர் அந்த பையனோட இடம். ஊர்ல போய் விசாரிச்சு பார்த்தா அப்பாவிங்க, அவன் ஒரு அப்புறம் நீங்க புள்ள பூச்சிங்கன்றாங்க. அவன் உயிரை எடுத்துட்டு இன்னைக்கு காவல்துறை மாட்டி விட்டுட்டீங்க. ஆனா அன்னைக்கு போலியா கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் வெளியில சுத்திட்டு இருக்காங்க. உங்க திராவிட கொள்கை என்ன பண்ணுச்சு? விஜய் கொள்கை இல்ல, தலைவனுக்கான தகுதி இல்ல, குழந்தைங்க கிட்ட அரசியல் பேசிட்டாரு, குழந்தைங்க கிட்ட அரசியல் பேசினாரு. ஆனா அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுச்சு தெரியுமா? எதுக்கு விஜய் மாமா திமுக திட்டிட்டே இருக்காரு, திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேக்குதுங்க. பெற்றோர் சொல்றாங்க திமுக நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, நிறைய காசு நம்ம காசெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அரசியல் தெரியலாம், தெரியாம போகலாம். ஆனா 10 வயசுல, 14 வயசுல, 15 வயசுல இன்னைக்கு அரசியல் விதையை போடுறாருல, அந்த குழந்தை எப்ப பிறந்துச்சோ அப்பயே அது அரசியல்ல கலந்துருச்சுங்க. பர்த் சர்டிபிகேட் எப்ப வாங்குச்சோ அப்பயே அந்த குழந்தை வந்து அரசியல் இருக்கு. குழந்தைங்க மனசுல அரசியல் வந்து கொண்டு போக கூடாது. உடனே பல நல வாரியங்கள்லாம் சொல்றாங்க விஜய் வந்து மன்னிப்பு கேட்கணும், குழந்தைங்க மனசுல வந்து விஷத்தை விதைக்கிறாரு. நீங்க சொல்றதுல பாசிட்டிவ் பாயிண்ட் ஒன்னு இருக்கு. அரசியல் நம்மளோட வாழ்க்கையில தலையிடும், அதனால அரசியலை தெரிஞ்சுக்கணும்ன்ற பாயிண்ட்ல குழந்தைகளுக்கும் அதை கடத்தி இருக்கிறாருன்னு சொல்றது ஓகே தான். ஆனா உளவியல் ரீதியிலான ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப குழந்தைகளுக்கு தேவையற்ற ஒரு 18 வயசு வரைக்கும் அவங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்தட்டும், மற்ற விஷயங்கள்லாம் வேணான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது அரசியல் தெரிஞ்சுக்கிறது தவறு இல்லையா? தெரிஞ்சுக்கிறது தவறு. இங்க அதுதான் தெரிஞ்சுக்கிறது சரிதான், நான் அதை மறுக்கல. ஆனா அந்த தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த அரசியல் இப்போ ஒருவேளை அதே குழந்தைகள் பல பேர் வந்து இன்கேஸ் விஜய் தோத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு இடம் வரும்பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி அதை ஏத்துக்கும், அப்போ அவங்களோட மனநிலை பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாயிண்ட்ல தான் அவங்க வேணாம்னு சொன்னாங்க. மனநிலை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, அவர் மிகப்பெரிய வெற்றியை தொடரும், ஆனா இவ்வளவு ஸ்வீப் பண்ணுவார்னு நம்ம உண்மையிலே இது பயங்கரமான ஒரு யூனிவர்சல் ஃபேக்டர், அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அவர் தோத்திருந்தாருன்னா எல்லாருக்கும் வருத்தம் இருந்திருக்கும். ஆனா இவங்க ஒரு கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க பாத்தீங்களா? பொண்ணுல ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், அவர் திமுக கூடயே இருப்பாரு, பயங்கரமான தமிழ்நாட்டை மிகப்பெரிய மீச வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சொல்றாரு குழந்தைகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏதாவது தவறான முடிவு பண்ணிரும் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன், அமைதியா இருக்க குழந்தைங்களை நீங்களே தூண்டி விடுற மாதிரி ஒன்று தோணுது இல்லையா? அப்படி பண்றேன்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா? விஜய் தோத்துட்டா நான் தீக்குளிப்பேன் யாராவது சொன்னாங்களா? வைகோ அவர்கள் வெளியில வந்தப்ப 23 பேரோ 24 பேரோ தீக்குளிச்சு செத்து போனா, இன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்காரு. அதை பத்தி நீங்க பேசுவீங்களா, விவாதம் பண்ணுவீங்களா? குழந்தைங்க எல்லாரும் விஜய் ஜெயிக்குன்னு நினைச்சாங்க, இல்லன்னு மறுக்கல. அவர் தோத்திருந்தா ஃபீல் பண்ணிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல ஒருத்தன், நம்ம மகன், நம்ம அண்ணன், நம்மளுடைய பிள்ளை தோத்துருவானே பயத்துல இருந்தாங்க. ஆனா அது பண ரீதியான பாதிப்பு போற அளவுக்கு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. ஒருவேளை விஜய் தோத்திருந்தாலும் கூட மக்கள் மத்தியில ஒரு பேச்சு கொடுத்திருப்பாரு, அவரோட திட்டம் அதுவாகவும் கூட இருந்தது. ஒருவேளை நம்ம வந்து தோத்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஒரு 15% 20% ஓட்டு வாங்கியிருந்தா மக்கள் மத்தியில இது நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளி ஆரம்பம், இதுக்கு அடுத்து நம்மளோட தொடக்கம் போகணும், ஒரு மிகப்பெரிய அறிக்கையோ இல்ல பேச்சோ கொடுத்திருப்பாரு. இதனால யாரும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இது திட்டமிட்டு கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நேத்து ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் இரவு. ஆக்சுவலா எனக்கு அந்த இடமோ இல்ல அவரோட பேரோ எனக்கு சரியா நினைவுக்கு வரல. ஆனா சம்பவம் நடந்தது தான், தகவல் வந்தது இப்படி தான். அதாவது
தாவேக்கா தோத்துருமோன்ற ஒரு பயத்துல ஒரு விரக்தியில முடிவு வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிருக்கிறாருன்னு ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஒரு சமூக வலைதளங்கள் இப்படி ஒன்று சர்க்குலேட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல அதை மேற்கோள் காட்டுறேன் நான். இல்ல அப்படி எதுவும் நான் எனக்கு குழந்தை கிடையாது. பெரியவர் நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய விஷயம் எல்லாருமே, நீங்க அரசியல் கட்சியில எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் இருக்கலாம், உங்களுக்கான தலைவன் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க உண்மையிலே அந்த கட்சியின் கொள்கை, அந்த கட்சியின் தலைவனை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகள்லாம் யாருமே எடுக்கக்கூடாது. இதை அந்த கட்சியை அங்கீகரிக்கவும் கூடாது. இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி செய்தியை பார்க்கல, அப்படி எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். சரி, ஓகே. இப்போ இதில் ஃபர்தராக வந்துடுவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்தாச்சு. பட் இருந்தாலும் பெரும்பான்மைக்கான சீட்டுன்றது இன்னும் தேவைப்படுது. இன்னொரு 11 சீட்டு தேவை. ஏன்னா இப்போ விஜய் அவர்களும் ஒரு இடம் ராஜினாமா பண்ணுவார். இப்போ அதனால ஒரு 11 சீட்டு தேவை. இந்த 11 சீட்டை எப்படி கன்சாலிடேட் பண்ண போகுது? நம்ம தான் பார்க்க நீங்க பாருங்க, எப்பயுமே தமிழ்நாடு அரசியல்ல எந்த உலக அரசியலையுமே ஒரு விஷயம் இருக்கு, நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு நபரை அந்த அளவுக்கு வசைபாடுவாங்க, தேர்தல் நேரங்களில் பிரச்சார பரப்புரையிலாம் வெளுத்து வாங்குவாங்க. ஆனா ஒருவேளை அந்த கட்சி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க நினைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன எண்ணமா இருக்கும்னா, யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைச்சே ஆகணும், ஏன்னா டைம்குள்ள முடிக்கணும். இப்போ நீங்க காலையில நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்களேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய முடிவு கொடுத்திருக்காங்க, கூட்டணி ஆட்சி வரணும்னு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னாரு. இதைத்தானங்க மாநாட்டில் அவர் சொன்னாரு, என் கூட வாங்கன்னு சொன்னாரு, உங்களுக்கு இத்தனை சீட்டு தருவோம்னு சொன்னாரு. ஆனா அப்பெல்லாம் கண்டுக்கல. இன்னைக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது, தாவேகா தலைவர் விஜய் அழைத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லுது. இப்ப அபிஷியலா 2 பேர் பேசியிருக்காங்க, திரை மறைவொலியும் சரி நேரடியாக சரி, இன்னும் பலரும் வருவாங்க. 10 சீட்டுங்க, 108 எடுத்துட்டாரு. 10 இல்ல இன்னும் 20-30 பேர் அவர் கூட போக தயாரா இருக்காங்க. எனக்கு கிடைச்ச அன்அபிஷியலான ஒரு தகவல் இருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 இருந்து 12 பேர் நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம்னு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இமிடியேட்டா நாளை காலையில எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. அப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சர், எந்த சந்தேகமும் இல்ல. அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவோ இல்ல மிகப்பெரிய பிரச்சனையோ எதுவுமே இனிமேல் வரப்போறது இல்லை. இன்னொரு 10 சீட்டை கொண்டு வரதுன்றது பெரிய கஷ்டமாக இருக்க போக இருக்கு. ஆனால் இப்போ அதிமுகலேருந்து இப்போ எம்எல்ஏக்களாக இது ஒரு ஆக்சுவலி புதிய தகவலாக இருக்குது. ஆனால் இப்போ இபிஎஸ் அதுக்காக கூட்டம் போடுறாரு அப்படின்ற போது இப்போ அதை எல்லாத்தையும் வந்து அவர் இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், இந்த ரெசார்ட்ல எல்லாம் கூட்டி இது பண்ணது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதை மீறி அவங்க எப்படி வந்துருவாங்கன்னு நம்ம நம்ப முடியும்? இல்லை வந்துருவாங்கன்னு இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட சுய முடிவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம கூவத்தூரில் பார்த்தோம், அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். எம்எல்ஏக்கள் வந்து இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு மொத்தமே என்ன நினைக்குதுன்னா, மக்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அப்போ தாங்க அரசியல்வாதி அந்த பக்கம் தாங்க நிற்பாங்க. இது வந்து மிகப்பெரிய சீக்ரெட். மக்கள் எல்லாரும் எந்த பக்கம் கையை சேர்க்கிறாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க. அம்மையார் சசிகலா அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்த்து நினைச்சு அன்றைய நிலையில. ஆனால் அதே அம்மையார் சசிகலாவை இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாங்கன்றாங்க. அப்போ மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே மனநிலையில் எடுப்பாங்க, இல்ல மக்களை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஒருமித்த குரலை என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், தாவேக்கு ஆட்சி அமைக்கணும், விஜய் ஆட்சி அமைக்கணும். சிஎம் கான்வேல அங்கே போயிருச்சு, நம்ம நியூஸ்லேயே பார்த்துட்டோம். அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட இருப்பிடத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவு கொடுத்து நம்மள மக்கள் எப்படி வரவேற்பாங்க, அந்த தொகுதி மக்கள் எப்படி வரவேற்பாங்க. நீங்க ரெட்டையில நின்னாலும் சரி, சூரியன் நின்னாலும் சரி, இன்னைக்கு விசிலுக்கு இருக்கிற மவுஸ் இருக்குல்ல, அதை எல்லாருமே யோசிச்சு ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. அதை மீறி உங்களால வர முடியுமா அப்படி கிடையாது. எல்லாருமே இங்க வந்து ஒரு மெச்சூர்ட் அடல்ட் தான், அதெல்லாம் அசால்ட்டா அவங்க பண்ணிடுவாங்க. இங்க இன்னொரு விஷயம் பார்த்தேன். இப்போ இந்த வெற்றிக்கு அப்புறமா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வென்று இருக்கிறது, பாஜக தோற்று இருக்கிறது, ஆனால் ஆர்எஸ்எஸ் வென்று இருக்கிறது அப்படின்னு. அதாவது இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த விஜய் பண்ணியிருக்கிறாரு. இன்னமும் சொன்னாங்க, இன்னும் இந்த நிறைய தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறது இதெல்லாம் பார்த்து பாஜக இத்தனை வருஷமா செய்ய முடியாததை விஜய் வந்து செஞ்சுட்டாரு. நார்த் இந்தியன்ஸை நம்ம வந்து ஒரு மாதிரி பேசணும், அவங்களோட படிப்பறிவின்மை, அவங்க நடந்துக்கிற நடவடிக்கைகள் பொறுத்து. பட் இப்போ சொல்றோம் அவங்க எவ்வளவோ தேவலாம் போல அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்க. இங்க பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முகமாக விஜய் இருக்கிறார், ஆனா அது நமக்கு தெரியல அப்படிங்கறத கட்டமைக்கிறாங்களே. இது எப்படி பார்க்க? ரொம்ப எளிதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டி மிகப்பெரிய பூம் எடுத்து வளர்ந்து வருது. கெஜ்ரிவால் வென்று ஆட்சி அமைச்சர் அப்படின்னு போன உடனே எதிர்க்கட்சிகள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இது பிஜேபியின் பி டீம்ன்றாங்க. ஆனா அதையும் தாண்டி அவர் ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சும்மா டிராமா தான், கண் துடைப்பு தான், அவர் அரெஸ்ட் பண்றது எல்லாமே முழுக்க இவங்க பிஜேபி முகம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஆம் ஆத்மின்ற கட்சி பிஜேபி என்ன பண்ணிருக்கோம் நம்ம பார்த்திருப்போம். அது வந்து பி டீம்ல, ஏ டீம் கிடையாது, சி டீம், எந்த டீமும் கிடையாது. மொத்தத்துல அவர் தனியா வந்தாரு. அதே மாதிரி நீங்க மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க கட்சிக்குள்ள பல ஆர்எஸ்எஸ் ஊடுருவிட்டாங்க. அந்த கட்சி உடைய போது, காணாம போது, சிதைய போது, பிஜேபியோட முகமா தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாராவது ஒருத்தர் மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு புதுசா வர்ற ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, இது வந்து திமுகவோட கேம் தான் நான் பார்க்குறேன். இது பிஜேபியின் பி டீம். நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கோங்க. 6 வருஷம் எலெக்ஷன் முன்னாடி 2016 விட்டுருங்க, 21, 24, 19 இந்த 3 எலெக்ஷன்லயும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்து சொல்லி தாங்க திமுக ஓட்டே வாங்குச்சு. இந்த கட்டமைப்பை அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனா உடஞ்சிருச்சு. விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, இது ஒரு பி டீம். ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆர்எஸ்எஸ் ஓட்டு போட்டுச்சு.
ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் இருக்கட்டும், மக்கள் தானே தேர்வு செஞ்சான். இப்ப திமுக 75 சீட்டு வாங்கியிருக்கு, அப்ப ஆர்எஸ்எஸ் ஜெயிக்கலையா? நான் சொல்றேங்க, திமுக ஜெயிச்சதுதாங்க ஆர்எஸ்எஸோட வெற்றி. இல்ல, ஏன்னா கடந்த காலங்களில் இந்த அரசியல் பயணத்துல பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத கணிசமா தானே விஜய் பண்ணியிருக்கிறார். திமுக எதிர்ப்புன்ற அளவுக்கு பண்ணல. இப்ப அந்த கணிசமான எதிர்ப்பும் கூட நான் பாஜகவோட பி டீம் கிடையாதுங்கன்னு காட்டுறதுக்கான ஒரு விஷயமாக அதை வச்சு நீங்க எப்படி பாருங்களேன். தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜய் விட்டுட்டு மோடி வந்து இங்க எதுவுமே சரியா பண்ணல, மோடி இதை பண்ணல, பாஜக அதை பண்ணல அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், இதே பேசக்கூடிய வாய்கள் என்ன தெரியுமா பேசும்? இன்னைக்கு அவர் மேல விமர்சனம் வைக்கக்கூடிய வாய்கள்லாம் ஏன்னாங்க, விஜய்க்கு அரசியலே தெரியலைங்க. டெல்லியில ஆண்டுட்டு இருக்காங்க, அவர் போய் இங்கேயே திட்டிட்டு இருக்காரு, பாஜகவே திட்டிட்டு இருக்காரு. அவர் தெளிவா இருந்தாருங்க. அவர் ஏன் அதிமுக தொடர்ல தெரியுமா? மத்திய அரசோட இணக்கமா இருக்கணும் இல்ல. இன்னைக்கு தவறுவாங்களா? இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ பாருங்க, நீங்க மத்திய அரசோட இணக்கமா போகணுன்றதுல நான் உடன்பாடு படுவேன். ஏன் அப்படின்னா, அவங்க மிரட்டி நம்மள்ட்ட திட்டத்தை வர வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. தேவையான இடத்துல எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மத்திய அரசு வந்து பூச்சாண்டி, பாஜக உள்ள வந்துட்டா மதவாத பிரச்சனை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கங்க, மதுரையில இருந்தது. அங்க உண்மையிலே என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க எதுவுமே பிரச்சனை பண்ணலையே, எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு கட்சியோட ஈகோ கிளாஷ் தான் அது. அப்ப இங்க எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க. இவங்க சும்மா ஒரு பயத்தை காட்டிட்டே இருப்பாங்க. அப்ப விஜய் அந்த இஷ்யூல விஜயோட மௌனத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல விஜய் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, விஜய் வந்து ஒரு கிளியரான மெசேஜ் கொடுத்திருக்கலாம், இந்த சதிவலையில நீங்க யாரும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு. அந்த மெசேஜ் தாங்க அந்த மௌனம். அந்த மெசேஜ் தான் அவரோட மௌனம். ஏன் அப்படின்னா, விஜய் நீங்க மனசாட்சியோட பேசணும். விஜய் ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு ஒரு சில ஃபேவரான நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்க மீடியான்ற போர்வையில் இருக்காங்க, பத்திரிகையாளர் போர்வையில் இருக்காங்க. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாலும் அதை மிகப்பெரிய திருச்சு அதை கொண்டு போய் ஒரு மதத்துக்கு எதிராக அதை நிறுத்தி இருப்பாங்க. இதை விஜய் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர், 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசக்கூடிய சீமான், அவர் சொன்னார் ஒரு முறை, தாய் மதத்துக்கு எல்லாரும் திரும்பணும் அப்படின்னு அவர் சொல்லல, வேற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. தாய் மதத்துக்கு திரும்பணும் சீமான் கொண்டுட்டாருன்னு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. மிகப்பெரிய வெறுப்பை கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் சிக்கிர கொண்டதுல தெளிவா இருந்தாரு. அவரோட அமைதி என்ன நினைக்கிறீங்க? இங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையே இல்லை. அரசியல் பண்ற நடுவில் கடந்து போயிட்டார். எந்தெந்த இடத்துல அரசியல் பண்ணாலும் அவர் கடந்து போயிருக்காரு. அது சரியான அரசியல் தாங்க. இதுதான் டீசன்ட் பாலிடிக்ஸ். எல்லாத்தையும் நான் அரசியல் பண்ணணும், என் இருப்பிடத்தை காட்டணும், நான் வெளிச்சத்திலே இருக்கணும், நான் மக்கள் மத்தியில் பேர் வாங்கணும். நீங்க மக்கள் மத்தியில் பேர் வாங்கினீங்க, நீங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கீங்க? தாவேக்கா என்ன நிலைமையில இருக்கு? விசிலடன் சாங் குஞ்சன்ஸ் நீங்க, அவங்கள வந்து தற்கூரி கூட்டம், நீங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ். திமுக சொல்றாரு, புயல் வேகத்தில் வேலை பார்க்குறாங்க தம்பி, ஒரு சின்ன சேட்டை கூட எங்களால் பண்ண முடியலன்ட்டு 11 மணிக்கு பூத்தை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. வேணா கேட்டுக்கலாம், நீங்க மதுரை வடக்கு தொகுதியில் 11 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பசங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. இவங்க போய் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அரசியலே தெரியலையே தம்பி, எப்படி இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்களை தொற்றுச்சு தம்பி அப்படின்றாரு. ஒரு திமுக பிரமுகர் சொல்றாரு, முகவர் என்னன்னா, எங்க அண்ணன் விஜய் எங்களை நம்பி சொன்னாரு, நான் என்னதான் முன்னாடி நின்னாலும் அன்னைக்கு போராளியா இருக்கிறது நீங்க தான், எனக்காக நீங்க எல்லாரும் எனக்காக முன்னாடி நின்று நீங்க வாரியஸா இருக்குன்னு சொன்னாரு, அதுக்காக நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு என்ன தெரியுதோ நாங்க கத்துக்கிறோம், 10 மணி ஆனாலும் நீங்க இங்க இருந்து போக மாட்டோம், 10 மணி வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்களை நீங்க எப்படி கட்டமைச்சிருக்கீங்க? அவன் உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவன் திராவிடத்தை ஆதரிக்கிறவன், ஓட்டு போடும்போது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவன், இப்போ விஜய் ஆதரிக்கும் போது அவன் தற்கூரி கூட்டம். எவ்வளவு திமிரான பேச்சு இது! எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருப்போம். நீங்க நாம் தமிழருக்கு நம்ம மெதுவாக அடுத்த டாபிக்ல வருவோம். ஆனால் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேச்சு பேசினாங்க. நீங்க விஜய் மேல விமர்சனம் வைங்க, ஹெல்த்தியான விமர்சனம் வைங்க. மக்களை எப்படிங்க நீங்க குறை சொல்லுவீங்க? பொன்ராஜன் ஒருத்தர் என்ன பேசினாரு? விளாத்தி குளத்துல வாயில பிளாஸ்டர் போட்டிருந்தாரு, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்ல வாயில பிளாஸ்டர் போட்டிருந்தாரு. ஆனா இன்னைக்கு விஜயை பார்த்து டாட்டா கட்டுறாங்களா, துண்டை போட்டு விசில் அடிக்கிறாங்களா? அதுக்கு கொச்சையான வார்த்தையில எங்க வீட்டு பெண்களையும் தான் நீங்க சேர்த்து பேசுன, இன்னைக்கு வாய் எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க, முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே இவங்க அரசியலா பாக்குறாங்க. விஜய் எல்லாத்தையும் அரசியலா பார்க்கல, அதனால அவர் ஜெயிச்சாரு, இவங்க தோத்துட்டாங்க. ஸோ இதுல நாம் தமிழர் பிரதானமா இளைஞர் வாக்குகளை கவர் பண்ணிட்டு இருந்தது அவங்க தான். இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அடி ஒன்று விழுந்திருக்கு. இளைஞர்கள் அங்கே அதுவும் கொள்கை ரீதியாக தான் அவங்களுக்கு இருந்த ஃபாலோவர்ஸ்ன்றது இருந்தாங்க. அப்போ கொள்கை பிடிப்புள்ளவர்கள் ஏன் இந்த பக்கம் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அவங்களோட ஓட்டு ஏன் இந்த பக்கம் ஆகணும்? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியின் பி டீம்னு. நான் வந்து இப்போயும் சொல்கிறேன், பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கேன், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். 7.5 ஆண்டு காலம் மேலாக நாம் தமிழர் கட்சியில் நேரடியாக தொடர்பு கொண்டு பயணித்தவன் நான். 2021ஆம் ஆண்டு அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு எதிராக நின்ன கேண்டிடேட் வெற்றி குமரன் அப்படின்ற ஒருத்தர் மதுரையில், அவருக்கு எதிராக வீதியாக முழுக்க பிரச்சாரம் பண்ணி மேடையில் பேசியவன் நான். மிகப்பெரிய ஒரு அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டு போக போறாரு, மிகப்பெரிய போருக்கு போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அவர் பிஜேபியின் பி டீம் மட்டும் கிடையாதுங்க, பக்கத்துல இருந்து பார்த்தாங்களா வெளியில் வந்தது காரணம் என்னன்னா, அவர் பிஜேபியின் பி டீம், அதிமுகவின் பி டீம், இன்னைக்கு திமுகவின் மெயின் டீமா மாறிட்டாரு. அவருக்கு 3 மாசம் முன்னாடியே ஒரு அஜெண்டா கொடுத்துட்டாங்க, அவர் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு. நீங்க வேணா ஒரு காணொலி எடுங்க, இப்ப சீமான் பிரச்சாரம்னு போடுங்க. ஒரு இடத்துல அவர் திமுகவை அதிகப்படியாக அட்டாக் பண்ணியிருந்தாருன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி பேசியிருப்பாரு, இன்னைக்கு விஜய் எப்படி பேசியிருக்காரு நீங்க பாருங்க. தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருத்தர், ஒரு முக்கியமான ஒரு நபர்னு வச்சுக்கோங்க, நான் பேரை சொல்ல முடியாது, அவங்க போய் கேட்கறாங்க, ஆனா ஏன்னா இப்படி விஜய் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கன்னு. அவர் சொன்ன வார்த்தைங்க உரிமையில சொல்லியிருக்காரு, இவனை ஒழிக்கணும், இதுதான் என் முதல் அரசியல் அப்படின்றது. இதுக்கு தான் உங்களை வந்து 1,75,000 ஆன்மா என்ன இயக்குதுன்னு சொன்னீங்களே, ஈழத்துல வந்து செத்து போன எல்லாருமே அந்த ஆன்மா உங்கள்கிட்ட சொல்லிச்சா? நீங்க வந்து விஜயை தூக்கி போட்டு எரிங்க, விஜய் வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு. சீமான்
சீமான் பேசுனது கூட நம்ம ஏத்து மன்னிச்சு கடந்து போயிடலாங்க. சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, எவ்வளவு திமிரு பேச்சு, எவ்வளவு ஏளனமான பேச்சு. 4 சீட்டு தாண்ட மாட்டான் இவன் ஒரு ஓடுகாலி, இவனுக்குலாம் அரசியல் தெரியுமா அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு நீ முதலமைச்சர்னு பேசுற, எப்படி பேசுறீங்க இன்னைக்கு? ஆனாலும் என்ன சொல்றாரு, மதுரை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தற்கொலை கூட்டம்னு சொல்லாம சொல்றாரு. விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுட்டாங்க, காமராஜர் வாழ்ந்த பூமியில, கக்கன் வாழ்ந்த பூமியில இப்போ ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் பிடிச்சிருக்கு, ஏத்திருக்காங்க. இவ்வளவு பேசுறாங்கல்ல, எதனால மக்கள் 16 வருஷமா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கலன்ற அறிவு உங்களுக்கு இருக்கா? ஒரு நாளும் கிடையாது. கட்சி என் கட்சி இருந்தா இரு, இல்லைன்னா வெளியில போ. வேட்பாளர் இருந்தா இரு, இல்லைன்னா வெளியில போ. இப்போ 2026 இருக்குல்ல, நம்ம பேசிட்டு இருக்க மாசம் மே மாசம், ஜூன் மாசம் நீங்க ஒரு பேட்டி எடுங்க. அன்னைக்கு நான் சொல்றேன் எத்தனை நபர்கள் வெளியில போறாங்க, அவங்க வெளியில போவாங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட கேளுங்க, அவங்க என்கிட்ட என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க நான் பாக்குறேன். பலவிதமான பண கையாடல் நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி இவர் விஜயை ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் வந்தாரு. ஆனா விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு திமுக எதிர்ப்புனால வாக்குகள் விழுந்ததோ அதுக்கு ஈக்குவலா 2 பேரும் கடுமையா உழைச்சாங்க அப்படின்னா அது சீமானும் சாட்டை துரைமுருகன் தான். இவங்க 2 பேரும் விஜய் கட்சியை வளர்க்கறதுக்கு வேலை செஞ்சாங்க. அந்த கோபத்துக்கோ அந்த எதிர்ப்புக்கோ காரணம் பிரதானமா தங்களோட வாக்கு வங்கி போகுது, அப்ப அதை தக்க வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு வாக்கு வங்கி போகுதுன்னா உங்க தத்துவத்தை கொண்டு போங்க. விஜயனுடைய நிலை இதுதான் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இவங்க விஜய் ஆதரிச்சு பேசினாங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி மாநாடுக்கு முன்னாடி ஆதரிச்சு பேசுறாங்க. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, கொள்கை தலைவர் பெரியாரை கொண்டு வந்துட்டாரு, எனக்கு பிடிக்கலன்னு எதிர்த்து பேசுறீங்க. சரி, மாநாடுக்கு முன்னாடி விஜய் கிட்ட என்ன கொள்கைனே தெரியாது, அதுக்கப்புறம் தான் கொள்கை அறிவிக்கிறாரு. கொள்கையே என்னன்னு சொல்லாத ஒரு தலைவனுக்கு நீ எதுக்கு ஆதரவு தெரிவிச்ச? உங்களை யார் ஆதரவு தெரிவிக்க சொன்னா? என் தம்பி அவன் வந்துருவான். சரி, இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் மைக்க கையில் எடுக்கட்டுமா, கேம்பெயினை தான் தொடங்கட்டுமான்னு தம்பி எனக்காக தான் பாட்டு போட்டான் ஓட்டு பேச்சு எடுத்தீங்களே, அன்னைக்கு நீங்க அமைதியா இருந்தீங்க, அன்னைக்கெல்லாம் வாயை திறக்கல, அன்னைக்கு தெரியல தற்கொலை கூட்டம்னு. சரி, இவ்வளவு தூரம் பேசுனீங்கல்ல, நான் 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கேன், தயவு செய்து விஜய் ரசிகர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த தற்கொலை கூட்டம் ஓட்டு எனக்கு வேண்டாம் சொன்னீங்களா? ஒரு இடத்துல சொன்னீங்களா? விஜய் திட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்கள் நானும் ஒரு கேள்வி பதில் கலந்துரையாடுறோம். சாட்டை துரைமுருகன் முன்னாடி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு இந்த வலது காலத்துக்கு மேல கேமரால காட்டுறாருங்க, நான் விஜய் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னா இந்த தாவேக்கா தற்குறிகள் என் காலம் வந்து தொடுங்கடா அப்படின்றாங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்க? இதுதான் தமிழ் தேசிய அரசியலா? இதுதான் தலைவர் பிரபாகரன்ற ஒருத்தர் சொன்ன அரசியலா? இதுதான் நீங்க மக்களுக்கான அரசியல் எடுத்துட்டு போனதா? இதுதான் விவசாயிக்கான அரசியலா? கேவலமான அரசியல, கேடுகட்ட அரசியலை கொண்டு போயிட்டு இன்னைக்கு 4% நிக்கிறீங்களே, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ரொம்ப நிதானமா பக்குவமா தெளிவா சொல்றேன். விஜயின் கட்சி வளர்ந்துருச்சு, நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்து மண்வெட்டி வச்சு தோண்டி இந்த கட்சியை புதைச்சு முடிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ நான் ஃபைனலி இப்போ இந்த விஷயங்களுக்கு வரேன். இப்போ யார் இப்போ பிரதானமாக யார் தாவேக்கா பக்கம் வருவாங்கன்னு நீங்க யூகிக்கிறீங்க? கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாமக, தேமுதிக இவங்க எல்லாரும் வருவதற்கு தயாராக இருக்காங்க. இதுல விஜய் யாரை சூஸ் பண்ண போறன்றது அவரோட முடிவு தான். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடணும்னா, செப்டம்பர் மாதம் 2025 செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் எப்படியாவது விஜயோட கட்சியில போய் இணைந்திரும்னு அவர் காத்துட்டு இருந்தாரு. 3 மாசம் அவர் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணி அவங்க எடுத்துக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க முழுக்க பயங்கரமான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஐஎஸ் டீம் வச்சிருக்காரு. அவங்க ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன, யார் யார் கூட தொடர்பில் இருக்காரு, இவர் எதுக்காக வர்றாரு, எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அப்படியே அவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இப்போ இந்த மாதிரி கூட்டணிக்கு வரணும், நம்ம வெறும் சும்மா ஆட்சி அமைக்கின்றதுக்காக எடுத்தோம் கவுத்தன் முடிவு எடுக்க மாட்டாரு. பொறுமையா நிதானமா சிந்திச்சு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட முடிவை தான் அவர் எடுப்பார். அதிமுக கூட கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒருவேளை பிஜேபி இல்லாமல் அதிமுகவோடு இணைவார்கள் அப்படி. இப்போ இந்த சினாரியோவில் அது இன்னமும் அந்த பேச்சு வலுக்குது. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு சிலர் வராங்க அப்படின்னாலும் கூட அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் யோசிப்பார்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லலாம். பிஜேபி அப்படின்ற சாயம் எந்த இடத்துல இருக்கோ விஜய் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில ரொம்ப தெளிவா இருக்காரு. இது வந்து மேடையில பேசும்போது இல்ல அறிக்கையில் விட்டதை வச்சு நான் சொல்லல, தனிப்பட்ட முறையில் 4 நபர்கள் 5 நபர்களோட அவர் உள்ள பேசும்போது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பேசும்போதும் கூட பாஜகன்ற ஒரு சாயம் என் மேல என்னைக்குமே பற்றக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு சொல்லி பல முடிவுகள் அவர் கைவிட்டிருக்காரு. ஒரு சில பேர் சொல்லியும் கூட. அதனால அந்த முடிவுக்கு அவர் போக மாட்டார். ஆனா அதிமுக இருந்து நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தர்றோம், நாங்க அதிமுகவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுக்கிறோம் சொன்னா அதை அவர் கன்சிடர் பண்ணலாம். ஆனா இன்னொன்னு என்ன, நீங்க பாருங்க பிஜேபி இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு. 28 தொகுதி 27 தொகுதி நின்னாங்க. ஒருத்தர் தானே ஜெயிச்சிருக்காரு. ஊட்டியில ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு இங்க பெரிய வாய்ஸ் இருக்காது. விஜயோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, அதிமுக பாஜகன்ற பக்கமே போகாமலே நம்ம ஆட்சி அமைக்கணும் அவர் நினைக்கிறார். சோ என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துடும் அவருக்கு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நினைக்கிறேன்? விஜய் அவர்கள் சொன்னது தமிழ்நாட்டை எதை நோக்கி கொண்டு போக போகுது? விஜய் அவர்கள் சொன்னதிலே நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். ஒரு எம்எல்ஏக்கு என்ன நிதி ஒதுக்கப்படுது, அமைச்சருக்கு என்ன நிதி போகுது, இது எவ்வளவு செலவு பண்ணி இது கட்டுமானம் பண்றாங்க, இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு கல்வெட்டுல பொறிச்சிருப்பாங்க 10 லட்சம் தார் சாலைன்னு. ஆனா அந்த தார் சாலையோட மதிப்பு நமக்கு தெரியும், அப்படி போட்டிருப்பாங்க. இனிமேல் அப்படி கிடையாது. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, என்னென்ன ஸ்டாக், எல்லாத்தையுமே தெளிவா கொண்டு வரணும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா ஊழல் லஞ்சம் எல்லாமே அழிஞ்சிரும். இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கும் போதும் பிறர் வந்து ரொம்ப நேர்மையான முறையில் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல கவனம் செலுத்தும்
செலுத்தும் போதும் அதை மக்கள் பணமாக மாற்ற கவனம் செலுத்தும் போது ஒரு நேர்மையான நல்லாட்சி பிறக்கும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். வாக்களித்த மக்களும் கூட அவர் நம்புகிறோம், பட் அவரும் தப்பு பண்ணால் நாங்கள் கேட்போம், மாற்றுவோம். நானும் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு 1.5 வருஷமா நான் ஆதரவாக பேசிகிட்டே தான் இருக்கேன். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் சிறு பிழை செய்தாலும் கூட அதை நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.